பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போக்கிமான் கேம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். மேஜிக் கார்ட் அப்படின்ற ஒரு போக்கிமான் கேம் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த கேம் பார்த்தீங்கன்னா போக்கிமான் கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போவோம். நியூ ஸ்டார்ட் கொடுப்போம் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நம்ம டேப் தமிழ் கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மக்களே. உள்ளே போனோன்னே வழக்கம் போல் போக்கிமான் கேம்லலாம் வர சயின்டிஸ்ட் வராங்க. சரி அவர்கிட்ட பேசுவோம். ஓகே இந்த வேலை ஃபுல்லாக போக்கிமான்ஸ் இருக்குது. அதில் மேஜிக் கார்டு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து இப்போ ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்றாரு. ஓகே இதுதான் இந்த கேமோட மெயின் கேரக்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்காக போகிறோம். அவர் என்ன திடீர்னு மாற்றிட்டு கஷ்டம் டூரிஸ்ட் மாதிரி இருக்காங்க. நான் வந்து இந்த வேர்டை வந்து சுற்றி பார்க்க போகிறேன். இந்த வா அப்படின்னு சொல்லுறாரு. இதில் இருக்க ஏதாவது ஒரு பழமையான தூண்டில் வச்சுக்கோ அப்படின்றாரு. எப்படியும் நீ போய்ட்டு பக்கத்தில் பெரிய வந்து இருக்கு எனக்கு ஏன்னா ஒரு மேஜிக் கார்டு கிடைக்கும் அப்படின்றாரு. ஓகே நம்மளும் அது மாதிரி போடுவோம். எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம் காய். இதை மாட்டு. ஓகே மேஜிக் இது வந்து நார்மல் பேட்டர்ன் வந்து இதில் வந்து கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, பல பேட்டர்ன் இருக்குது. இது வந்து நார்மல் பேட்டர்ன் தான். போக தருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இதாங்க இந்த கான்டெஸ்ட் தான் மேஜிக் கார்டு வந்து நம்ம லெவலப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன கான்டெஸ்ட் அதுக்கு தயார் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த ஒரு மரம் இருக்கும் நம்ம கான்டெஸ்ட். இந்த மரத்தில் வந்து பெரியதான் அதில் கான்செப்ட் எப்படி வேணால் பெரிய விடுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்கலாம், டேப் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து ட்ரைனிங் எடுப்போம். ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து இந்த கான்டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது என்ன ட்ரைனிங் ஒரு நாள் கஷ்டம் போட்டிருக்கேன். என்னடா 100 கொடுத்துருக்கீங்க, 204 போனஸ் பாயிண்டா விளங்கிடும். இப்படியே போனோம். இது டாப் லெவல் இருக்காங்க. பிரச்சனை இல்லை. ஓகே நாட் பேட். நம்மளோட போட்டி ஃபஸ்ட் ஆப்போனண்ட்டு போய் பார்ப்போம். பேட்டில் நம்பர் 1 பேர் என்னது மேஜிக் கார்டு அப்படின்றோம். இப்போ நம்ம மேஜிக் கார்டுக்கும் பறக்குது. தவிர மூலையில் போனவங்களுக்கு எத்தனை பேர் ஃபஸ்ட்டு? ஓகே நம்ம 6.69 மீட்டர் அளவில் போயிருக்கோம். அவன் வந்து 1 மீட்டர் அளவுக்கு தான் போயிருக்கான். 4 காயின்ஸா? ஐ திங்க் இந்த காயின்ஸ் தான் கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனை தரோன்னு நினைக்கிறேன் மக்களே. திரும்பி வந்து பேசுகிறாரு. நான் கேள்விப்பட்டேன் அவங்களோட ஃபஸ்ட்டு கான்டெஸ்ட் வந்து நல்லா போகுது அப்படின்றாங்க. இது மாதிரி வந்து ட்ரைனிங் எடுத்து இது மாதிரி கெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லீகை கூட ஜெயிக்கலாம் அப்படின்றான். ஓகே 100 டைமும் தராங்க. கூட வந்து வாட்டர் பாட்டில் மாதிரி ஏதோ ஒன்று தந்துருக்கான். அதுக்கப்புறம் போர்ஷன் தந்துருக்கான். ஓகே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. வார்த்தைக்கு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. இன்னும் ட்ரைனிங் போகணும் திரும்பிதா. ஓகே நான் நல்லா பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். டப்பா அது சவுண்டு நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே எவ்வளோ வந்திருக்கு பரவாயில்லையே காய்ஸ். ஓகே நம்ம ட்ரெயின் நல்லாவே தான் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. கம்பேர் டு தட் இப்போ ஓகே தான் நான் சொல்லுவேன். ஓகே அவர் வந்து திரும்பி பேசுகிறாரு. நான் வந்து இதெல்லாம் மெசேஜ். ஓகே நம்மளுக்கு இன்னொரு ட்ரெயின் பண்ணுறதுக்கு இன்னும் சான்ஸ் கொடுத்துருக்காரு கைஸ். ஓடு லெவல் தாறுமாற ஏறி இருக்கு. ஓகே எவ்வளோ ஓகே பாடி சைஸ் வந்து பெருசாக இருக்குன்றாங்க. ஓகேடா ஸ்டார் கூட நம்மளுக்கு கேஜி கூடுதுங்க. ஓகே அது மாதிரி பாடியும் பெருசாகுது. இது நம்ம செகண்ட் லீக்கு பார்ப்போம். இதில் எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே ஏண்டா நீ தடியாக தான் இருக்கானா என்ன தோக்கடிக்கிற அளவுக்கு உனக்கு பவர் இருக்கா? அதான மேட்ச் குதிச்சிட்டானுங்க. ஏங்க திரும்பி நான் தாங்க. என்னங்க நீங்கள் போங்க, நாம தாங்க இங்கே. இவனுங்க ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வின்னர் நம்ம தான். பேட்டில் நம்பர் 2 தோக்கச்சாச்சு. கிளம்புங்க. என்னங்க தம்பி நீங்கள் எங்ககிட்ட வந்து வச்சுக்கிறீங்க? நாங்களாம் பல பேட்டில் பார்த்தோம். ஏன்னா இது 10 கேம் தராங்க. எனக்கு தெரிஞ்சு
காயின் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கேமில். டைமண்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கேமில். காயினுக்கு தான் நிறைய இது தராங்கன்னு நினைக்கிறேன் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, நான் வந்து 3வது பேட்டில் பண்ணிடுறேன். நான் வந்து 4 பேட்டில் இருக்குது கண்டினியூஸாக பண்ணுறவங்களுக்கு நம்ம மேஜிக் கார்க்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 5வது பேட்டில் வந்து எப்படின்னு தெரில, பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே மேஜிக் கார்க்கு ஜம்ப் பார்த்தீங்களா, திரும்பி நம்ம மேஜிக் கார்க்கு தான் உயரத்தில் போகிறா போல, அதனால் நம்ம தான் திரும்பி வின் ஆகும். அது வேறு விஷயம் சொல்ல. ஓகே, நாட் பேட். 9.39 மீட்டர் அந்த மீன் ஊச்சிருக்கு. நம்ம 12.2 எவ்வளோ குடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம தான் ஈஸ்ட்டு சொல்லுங்க. நான் காயின்ஸ் எதுவும் அப்ளை பண்ணி தரானுங்க. இங்கே பாருங்கள் 4 காயினு. ஆனால் டைமண்டாக இருந்தால் 20 டைமண்ட் தந்திருப்பான். ஓகே, ஏன்னா பீக்காச்சு கிடைக்கும்னு நினைக்கிறேங்க அந்த லெவல் முடிச்சா. சரியா தெரியல, பீக்காச்சு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் தருவானுங்க, அதில் பீக்காச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்பி நம்ம வந்து ஆரம்பிப்போம். எகிருவோம். தொகுரிடா ராசா, தொகுரிடா போல. ஏங்க நம்ம தாங்க திரும்பியும் இவனுங்களால வரக்கூட முடியாது கூட நம்ம கிட்டலாம். ஓகே, அவங்க குயிக்லி த ஃபால் அப்படின்றாங்க. ஓகே, வின்னர் இஸ் மேஜிக் கார்க். ஏங்க மேஜிக் கார்க்குன்னு சொன்னால் எந்த மேஜிக் கார்க்குன்னு நினைப்பாங்க. என்ன நீங்கள் கொஞ்சம் இவங்களோட பேசுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஓகே 4 ஜம். ஓகே. ஏய் டக்கு கட் பண்ணுறா. 4th பேட்டில் வந்துச்சுல, பார்க்கணும்ல 4th பேட்டில். ஓ 5th பேட்டில் போய்டுமா? ஓகே 5th பேட்டில் தானா? ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேட்டில் போய்ட்டா அசிங்கமாக தோற்று வந்துடுவோம். அந்த அசிங்கம் நம்மளுக்கு தேவைன்னா என்ன பண்ணணும், மேஜிக் கார்க்கு வந்து டெவலப் பண்ணணும். எப்படி நினைக்கிறீங்க? பண்ணுறேன் பாருங்கள். இப்படி தான் இப்படி டெவலப் பண்ணால் போதும் நம்ம மேஜிக் கார்க்கு வந்து சக்திமானாக மாறுவார். அது வர விஷயம். திரும்பி வந்து ட்ரைனிங் போவோம். ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் கைஸ். ட்ரைனிங் பண்ணும்போது தான் நம்மளால் ஹெச்பி ஏற்ற முடியும். மேஜிக் கார்க்கு இந்த கேம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஓ மை குட்னஸ், அமேசிங் எஃபெக்ட். ஓ அது அந்த இதுவே கழட்டிச்சிங்க, அது ஒட்டிச்சிங்க அப்படியே. ஓகே, சாண்ட் பேக். இந்த ட்ரைனிங் பேர் வந்து சாண்ட் பேக். வேறு என்கவுண்டர் ரேண்டம் என்கவுண்டரில் வந்து நம்மளுக்கு ஐடியா கொடுப்பாங்க. அதை வச்சு டிஎம் பாயிண்ட்ஸு அது மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா லெவல் 8 போயிட்டான். இன்னொரு ட்ரைனிங் கூட போவோம். நாட் பேடு. திரும்பி சாண்ட் பேக்குங்க. இதுலேயும் அடிப்பல தம்பி அதை மாதிரி. ஓகே, இது பொறுத்து நம்ம கையை அமுத்துறது வச்சு அதாவது நம்ம டேப் பண்ணுறது பொறுத்து இல்லைங்க. அந்த கேமாக ஒன்று நம்ம லக்கியில் தரான், அவனை தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நம்மளே தான் எல்லாம் பண்ணுறதா இருக்குது. ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு? ஏதோ அன்லாக் ஆகிருக்கு நியூன்ட்டு. ஈவென்ட் டெக்ஸா? ஓகே, போக்கி டெக்ஸ் மாதிரி இது ஒரு ஈவென்ட் டெக்ஸு. மெசேஜ் கிராஃப்ட். ஓ அவர் வந்து நம்மளை பார்த்தார்ல, மெசேஜ் பண்ணல, அதை தான் சொல்லிக்கிறாங்க இங்கே. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் ஜெயிப்போமா? ஜெயிச்சா பீக்காச்சு உண்டு. ஜெயிச்சா பீக்காச்சு எடுத்துக்கலாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இதை பற்றி? தாங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுக்கு தான் லைட்டாக குடிச்சிருக்கோம். ஐ திங்க் நம்ம தான் எதுவும் ஜெயிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. நம்ம ஜெயிச்சிருந்தா நல்லதுங்க. பீக்கத்து கத்துறோம் நம்மளுக்கு. ஓகே, நம்ம தான் வின்னாக இருக்கோம். போடு வேறு லெவலுங்க நம்ம மேஜிக் கப்பு. நான் விட்டு கொடுத்தாலும் என் மேஜிக் கார்க்கு விட்டு கொடுக்காது போல. வேறு லெவலு போடு பட்டி, வேறு லெவல் படி. ஓகே, நம்மளுக்கு அவார்டு தர கூப்பிட்றாங்க. வாங்க நாங்கள் தான் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுங்க. அப்படியே போடு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஃபோட்டோ எடுங்க. யூ வாண்ட் ஃப்ரெண்ட் லீக். ஓகே, இந்த லீக் பேர் வந்து ஃப்ரெண்ட் லீக். ஓகே, இந்த லீக் வந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு. ஓகே ரேங்க் 2. ஓகே ஃப்ரெண்ட் மெடல். ஃப்ரெண்ட் மெடலா? நீங்கள் ஃப்ரெண்டு லீக்கு கிரண்டு லீக் என்னங்க பேர் இருக்காங்க? போங்க என்ன நீங்கள் போங்க. 6 காயின் கொடுத்துருக்காங்க. நாட் பேட். சொன்னால 25 டைமண்ட் தருவானுங்க. போடு லைட் பால் கட்சிச்சு ஒரு வழியாக. காத்திருந்து நேரங்கள் போகுதாம்மா. ஓகே, வந்துச்சுங்க. பீக்காச்சு அவரும் கச்சுங்க. நம்மளுக்கு பீக்காச்சு வந்து இது மாதிரி இந்த பாண்டான் தான் சுற்றின்னு இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இது வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணோமா, அதனால நமக்கு ஃப்ரூட்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பீதி இடம்லாம் வந்து இந்த மேஜிக் காரை வந்து ஓகே சாப்பிட போவோமா, அப்போ சாப்பிட பார்ப்போம். அப்போ வந்து பீக்காச்சு வந்து தடுக்குமா அதை. ஓகே நல்லது தான். ஓகேங்க, இது வித்தியாசமாக இருக்குது. இது சாடு படி நீ என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி டைமண்ட் வச்சு வாங்கிக்கலாமா? ஓகே, நான் டைமண்ட் சேர்த்து வைக்கிறேன். இது என்னது டெக்கரேஷன் திங்ஸா?
ஓகே ஓகே இதெல்லாம் கொஞ்சம் போட்டால் நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் நினைக்கிறேன். ஐட்டம்ஸ் இப்போதைக்கு பெருசாக இதில் தேவையில்லை. காயின்ஸை இப்போ செலவு பண்ண போகிறேன். பேசாமல் இதை லெவல் பண்ணுவோம். போடு ஒரு 2 லெவலு, இது ஒரு 2 லெவலு பத்தலை. இது ஒன்று கொஞ்சம் போடுவோம். ரொம்பவும் அனவத்தில் நான் லெவல் பண்ணது பத்தலை. போடு இன்க்ரீஸ் பண்ணிட்டேங்க. லெவலை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஐ திங்க் வர பேட்டில்ஸில் தான் தோக்க மாறோம்னு நினைக்கிறேன். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.